வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமில். வாரணம், பறவை, புணரி ஆகியன கடலை குறிக்கும் சொற்கள். கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருள்கள்? ஆன்சர், யானை தந்தமும் மயில் தோகையும். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. அடுத்து பொறுத்துக. ஞானக் கண்ணாடி சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம். பரமார்த்த குரு கதை நகைச்சுவை கதை நூல். நகைச்சுவை கதை நூல். மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம். அடுத்து பொறுத்துக. நட்சத்திர குழந்தைகள் பி.எஸ். ராமையா. கணையாழியின் கனவு கல்கி. பிரபந்த கானம் மௌனி. கொலுபொம்மை நா. பிச்சமூர்த்தி. மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? 7 வயதில். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. காந்தி மகான் கதை எனும் இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? 2ஆம் பகுதி. தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் உமறு புலவர். எட்டுத்தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் பரிபாடல். இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். மடந்தை பருவத்தின் வயது 14 முதல் 19 வரை. பெண்களின் 7 பருவங்கள் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். பேதை பருவத்தின் வயது 5 முதல் 7 வரை. பெதும்பை 8 முதல் 11 வரை. மங்கை 12 முதல் 13 வரை. மடந்தை 14 முதல் 19 வயது வரை. அறிவை 20 முதல் 25 வயது வரை. தெரிவை 26 முதல் 32 வயது வரை. பேரிளம்பெண் 33 முதல் 40 வயது வரை. கலம்பக உறுப்புகள் 18. பொருந்தா இணையை தெரிவு செய்க. பாசவர் நெய்பவர் என்பது தவறு. பாசவர் வெற்றிலை விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்பவர். கண்ணுள் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கூற்று 1, கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கூற்று 2, கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். ஆன்சர், கூற்று 2ம் சரி. கூல வாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர், 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்களாக பாலைத்திணை பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. அகநானூற்றில் 2, 8, 12, 18 என வரும் பாடல்கள் குறிஞ்சித்திணை பாடல்கள். 4, 14, 24, 34 என வருவது முல்லைத்திணை பாடல்கள். 6, 16, 26, 36 என வருவது மருதத்திணை பாடல்கள். 10, 20, 30, 40 என வருவது நெய்தல் திணை பாடல்கள். அறுவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவர் பிடாரி. கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல் எது? ஆன்சர், கலித்தொகை. பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்னும் தொடரில் நால் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாலடியாரை குறிக்கிறது. 2 என்பது திருக்குறளையும் 4 என்பது நாலடியாரையும் குறிக்கும். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள்
நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை 11 நூல்கள். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் நீதி நூல்கள். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38 அதிகாரங்கள். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து. மேற்கண்ட பாடலடிகளில் அமைந்துள்ள மோனைச் சொற்களை கண்டறிக. ஆன்சர்: மனிதரெல்லாம் மனோபாவம். மோனை என்பது முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். மனிதரெல்லாம் மனோபாவம் அடிமோனைச் சொற்கள். வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள்: பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். உடலும் உயிரும் போல ஒற்றுமை. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பிறவினை வாக்கியம்: நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். விடைக்கேற்ற வினா எழுது. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதற்கான வினா: கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஐம்பெருங்குழு எண்பேராயம். சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகைச் சொற்கள். கீழ்க்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. ஆன்சர்: மூடுபனி. வெந்து, வெம்பி, எய்தி ஆகியன வினையெச்சங்கள். மூடுபனி என்பது வினைத்தொகை. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக. நாற்காலி என்பது ஒரு பொருட்பெயர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் வந்தவர். ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஓடுதல். நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் நோ. சரியான வேர்ச்சொல்லை காண்க. கொண்டிலன் கொல். தே ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்ந்தெடு. கடவுள். இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது. யானை கன்று. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் என்பது தவறு. கூரை வேய்ந்தனர். பொருந்தாச் சொல்லை கண்டறிக. அடிமலர் பொருந்தாதது. அடிமலர். அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல் ஆகியன உவமை தொடர்கள். அடிமலர் என்பது பொருந்தாதது. அடிமலர் என்பது உருவகம். பொருந்தா மரபு சொல்லை கண்டறிக. வாழைக்கச்சல், முருங்கைச் சரடு, மாவடு, பலாமூசு. அனைத்துமே சரி. அனைத்துமே சரியான தொடர்கள். அழுக்காறுடையான் எதிர்ச்சொல் பொறாமையற்றவன். அழுக்காறுடையான் என்பதன் பொருள் பொறாமை உடையவன். எதிர்ச்சொல் பொறாமையற்றவன். உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அற்றிணை என்மனார் அவரல பிறவே. இந்நூற்பா இடம் பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து பொறுத்துக. திணை தெய்வம்: குறிஞ்சி நில தெய்வம் முருகன், முல்லை நில தெய்வம் திருமால், மருத நில தெய்வம் இந்திரன், நெய்தல் நில தெய்வம் வருணன். தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும்போது சூடும் பூ தும்பைப்பூ. இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் முனைவர் ரா. அரங்கநாதன். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? கன்னிமாரா நூலகம். தெய்வமணிமாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 5ஆம் திருமுறை. ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம். உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது? மொழிப்பற்றை காட்டுகிறது. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் சமநிலையே காரணமாகும். கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பெற்றன? பட்டி என்று அழைக்கப்பட்டது. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர். தமிழ்த்தாத்தா என அழைக்கப்படுபவர் உ.வே. சாமிநாதர். இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் திருவி. கல்யாண சுந்தரனார்.
இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துகள் உ உ ஓ ஓ ஔ. தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன். தமிழ் நாடகத் தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். மரபு கவிதையின் வேர் பார்த்தவன், புது கவிதையின் மலர் பார்த்தவன் என்று பாராட்டப்படும் கவிஞர் அப்துல் ரகுமான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? நா. பிச்சமூர்த்தி கவிதைகள். சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் கண்ணதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாதமி விருது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லா மூடர் சொல் கேட்க கடனன்று என பாடியவர் திருமூலர். கல் மனத்தையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் இரட்சணிய யாத்ரீகம். கல் மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு இரட்சணிய யாத்ரீகம். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். எவரே புண்படா துலகிற் புகழுடன் படைத்தார். பாடலடிகள் இடம்பெற்ற நூல் மனோன்மணியம். கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் 3 காண்டங்கள். சீராப்புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 5027 விருத்தப்பாக்கள். இஸ்மத் சந்நியாசி என்னும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள் தூய துறவி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் பாரதியார். கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகமுளது என கூறுபவர் ராமன். துன்புலதெனின் அன்றோ சுகமுளது ராமன். கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படுவது திருக்குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே, பெரியாரைப் பேணி தமராக் கொளல். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளி இல்லாம. இப்பழமொழியின் பொருள் நேரமின்றி உழைப்பது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். தன்வினை வாக்கியம். செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். தமிழ் பாடத்தை முறையாக படி கட்டளை வாக்கியம். போட்டியில் நான் முதற்பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம்? அயர்க்கூற்று வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதற்கான வினா: தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? சரியான சொற்றொடரினை கண்டறிக. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பல்லாண்டு முத்து ஆமணுக்கு கொம்பு அரசன். அகரவரிசைப்படுத்தி எழுதுக. ஆன்சர்: அரசன் ஆமணுக்கு கொம்பு பல்லாண்டு முத்து. அடுத்து அகரவரிசைப்படுத்துதல். சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரலாதன் சோம்பல். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால் உணவு. ஊன் என்றால் இறைச்சி. உணவு இறைச்சி. உலை என்பதன் பொருள் பிடரி மயிர். ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ்ச்சொல் மருத்துவமனை. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் பகுத்தறிவு.
இடருற மறையோரும் எரியுறு மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதின் எதிர்ச்சொல். இடர் என்பதின் எதிர்ச்சொல் இன்பம். இடர் என்பதன் பொருள் துன்பம், எதிர்ச்சொல் இன்பம். பிரித்து எழுதுக. பாசிலை பசுமை ப்ளஸ் இலை. பைங்கூழ் பிரித்தெழுதுக. பசுமை ப்ளஸ் கூழ். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி. தேங்க்யூ.